வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆப்பரலாட் தமிழ் சேனல். இன்னைக்கு மே 1 வெள்ளிக்கிழமை. பூ மார்க்கெட்டில் மல்லிகை பூவோட விலை அதிகமாக இருக்குங்க. கூடவே கனகாம்பரம், முல்லை, சாமந்தி, ரோஜா பூக்களோட விலைகளுமே அதிகமாக இருக்குது. இன்னைக்கு நீங்கள் வியாபாரத்துக்கோ, சாமிக்கோ, பூச்சிக்கோ, அலங்காரத்துக்கோ பூக்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய பூக்கள் வாங்குற செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பட்ஜெட்டை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு செலவு கொஞ்சம் அதிகங்கிறதுனால காசு கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கோங்க. இன்னைக்கு மல்லிகைப்பூ கிலோ 500 விற்பனை ஆகிட்டு இருக்கு. முல்லைப்பூ கிலோ 600 விற்பனை ஆகுது. சாமந்தி மஞ்சள் கிலோ 120 ரூபா, சாமந்தி வெள்ளை கிலோ 120 ரூபா, கனகாம்பரம் கிலோ 600 விற்பனை ஆகுது. அரளிப்பூ கிலோ 150 விற்பனை ஆகுது. பன்னீர் ரோஜா கிலோ 100 விற்பனை ஆகுது. ஊட்டி ரோஜா கிலோ 150 விற்பனை ஆகுது. சம்மங்கி பூ கிலோ 100 விற்பனை ஆகுது. மருதுப்பூ கிலோ 50 விற்பனை ஆகுது. வாடாமல்லி கிலோ 60 விற்பனை ஆகுது. தாமரைப்பூ ஒன்று 15 விற்பனை ஆகுது. துளசி ஒரு கட்டு 20 விற்பனை ஆகிட்டு இருக்கு. கோழிக்கொண்டை பூ கிலோ 60 விற்பனை ஆகிட்டு இருக்கு. கதம்பம் ஒரு முழம் 40 விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. பூக்களோட விலைகள் நேற்று இருந்ததை விட இன்னைக்கு கிலோவுக்கு 100 முதல் 150 வரைக்குமே விலை அதிகரிச்சிருக்குங்க. பூக்களை நீங்கள் வியாபாரத்துக்கோ கடைக்கோ வாங்குறீங்க அப்படின்னா மூட்டையாகவே வண்டியிலிருந்து ஏலம் வர்ற இடத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல விலைக்குறைவாக கிடைக்குங்க. அப்படி இல்லைன்னா மொத்த விலை கடைகளில் உள்ளே வந்து நீங்கள் 2 அல்லது 3 கடைகளில் விலை விசாரிச்சுட்டு எந்த கடைகளில் விலை குறைவாகவும் பூக்கள் பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குன்னு பார்த்து வாங்கினீங்கன்னா விலை குறைவாக வாங்க முடியும். நீங்கள் பூக்களை மொட்டுக்களாக வாங்குறீங்கன்னா விலை அதிகமாக இருக்கும். அதே விரிஞ்ச பூக்களோட விலை கொஞ்சம் குறைவாக இருக்கும். மொட்டுக்களை 2 நாளைக்கு கூட வச்சு பயன்படுத்தலாம். விரிஞ்ச பூக்களை அன்னன்னைக்கு வச்சு பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி இன்னைக்கு விலைக்குறைவாக கிடைக்கிற காய்கறிகள் மற்றும் பழங்களோட லிஸ்ட்டு தெரியணும்னா நம்ம சேனலில் டெய்லியுமே காலையில் வீடியோ வெளிவருது. நீங்கள் மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போகிறதுக்கு முன்னாடி விலைக்குறைவான பொருட்கள் தெரியணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.